ஏன் இந்த அக்வாட்டிக்லாம் உனக்கு பிடிச்சிச்சு? போன ஜென்மத்தில் நீ ஒரு கடல் அனிமலாக இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் அப்போ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நான் வந்துட்டேன். எஸ் கூப்பிட்றாங்க சங்கவி. இந்த ப்ளூ கேட் அழகா இருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கு. அது பேக். இது ஒரு பேக். ஓகேவா? பேக் வச்சிருக்கான் பாரு. இதை போட்டு வெளியே தப்பு வாங்க முடியுமா? என்னடா பண்ணுறீங்க? நான் பார்த்தேன். 100 தான் அந்த யானை. சரக்கு பாட்டிலில் ஜூஸா? நம்ம ஊரில் வந்து குவார்டர் வாங்க முடியுமா? பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். சரியா? இப்போ இந்த உங்களுக்கு காமிச்சிருக்கோமா இல்லையான்னு ஞாபகம் இல்லை, அதனால நான் திரும்ப சொல்கிறேன். டாவோனாங் பிரின்ஸ்வேல் வில்லாவில் தான் தங்கியிருக்கோம். ஸோ இந்த வில்லாவில் வந்து எங்கே பார்த்தாலும் ரோஸாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இப்படி இந்த 40 டிகிரிஸ் வெயிலில் வந்து இப்படி ரோஸ் பூ அப்படின்ட்டு. சுவிட்சர்லாண்டா சும்மா அப்படியே சம்மரில் கூட பூக்கிறதுக்கு. பட் ஆனால் இதெல்லாம் பிளாஸ்டிக்குங்க. நான் கூட சங்கவி ஒரு பெட் வச்சு தோத்துட்டேன். பக்கா பிளாஸ்டிக். இது ஒரிஜினல் பாருங்களேன், வாடி இருக்கு. அந்த ஒரிஜினலோட ரோஸோட பிளாஸ்டிக்கை வந்து நட்டு வச்சிருக்காங்க சும்மா. அண்ட் நேற்று வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்ன ரிசல்ட்? இந்த 2 ஷெல்லை வந்து நான் இங்கே போட்டேங்க நேற்று. போட்டு வந்து தள்ளி அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அது உயிரோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உயிரோடு இல்லாத காரணமே அதை நீ வெளியே வச்சதுனால தான். தண்ணிக்குள்ளே வச்சிருந்தா உயிரோட வச்சிருந்துருக்கோம். இல்லை என்ன பண்ணுறது? அதுவே வெளியே வந்து அப்படியே உள்ள எங்கே இருக்கு? அந்த கார்னர் இருக்கு. அதுவா? இந்த கார்னர் 2 இருக்கு பாருங்க. ஓ, அது நகர்ந்து உள்ள போணுச்சா? உள்ள போகணும்னு நினச்சேன், அப்படி உள்ள போகல. ஸோ அதனால அது வந்து டெட்டு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி? எஸ், போகலாம். ஸோ எங்கள் ரெசார்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது அங்கே தான் எங்கள் ரெசார்ட்டு, பக்கத்து வீடாக இருக்கிற கடை பேர் வந்து இந்த டக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டக் ஸ்டோருக்குள்ளே நேற்று நாங்கள் போய் பார்த்து ட்ரெஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இவருக்கு ஷர்ட் கூட பார்த்தீங்கன்னா $350, அதாவது $10 ஷர்ட் கிடச்சிது. பட் அந்த ஷர்ட் பாலிஸ்டர் இருந்தனால வாங்கல. பட் இந்த ஷர்ட் தான். இந்த ஷர்ட் எனக்கு அந்த பச்சை கலர் தானே? ஆமாம், இது நல்லா இருக்கு. நல்லா பார்த்தேன். அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஆனால் நம்ம வாங்கலை. நேற்று கேமராவை எடுத்துகிட்டு வரல. ஆனால் சங்கவி இப்போ காட்டுறான். நேற்று எதனால் வாங்கலைன்னா அந்த ஷர்ட் வந்து பாலிஸ்டராக இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்காது போடுறதுக்கு. இவர் போடுறது, இவர் யூஸ்வலாக போடுறது எல்லாமே காட்டனாக இருக்கும். அப்படியே அவுத்து காமிச்சிடாது. நல்லா இருக்கு. ஒரு ஃப்ளோவில் இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ், புக்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் வாங்கணும். டூர் எடுத்துக்கலாமா? இங்கே வந்தீங்கன்னா இங்கே லோக்கலாக நீங்கள் டூர் ஆப்ரேட்டர்ஸ்ட்டை கூட புக் பண்ணலாம். போட் எடுத்து கடலுக்குள்ளே போகலாம். முதல் நாள் போனதே எனக்கு இன்னும் ரெக்கவர் ஆகல. ஒரு மாதிரி கோல்டாக, ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்குதுங்க. தெரியல, சூப்பர் டேஸ்ட்டு. அதுவும் மேங்கோலாம் வேறு லெவலில். மேங்கோ, பைனாப்பிள், வாட்டர்மெலன் எல்லாமே சூப்பராக கிடைக்குது. சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்குது. இதான் சங்கவி ஃபேமஸ் பாஸ்போர்ட். நான் இந்த கடையில் நேற்று நாங்கள் வந்து பாஸ்போர்ட் பண்ணுறது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கவர் வந்து 100 பட்டு தராங்க. 2 பீஸ் பண்ணுற 2 பாஸ்போர்ட் கவராக பண்ணுறோம்னா 150 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு லெதர் பீஸில் உங்கள் பேர் எழுதி மேலே ஒரு லோகோ போட்டு இந்த மாதிரி தராங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே பண்ணுவாங்களே, இதில் என்ன பிரமாதம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து பிரமாதமாக இருக்கிறது வேலை தான். ஆக்சுவலி உண்மை சீப், எக்ஸ்ட்ரீம்லி சீப். இது பாரு, இந்த லோகோலாம் ரொம்ப அழகாக இருக்குது. யானை வேறு ஏரோப்ளைன் ஃப்ளைட்டு ட்ராவல். நம்ம கேப்படோக்கியா போனோம். ஸோ அதனால இது வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர் சங்கவி. கேப்படோக்கியா தான் இங்கே இருக்குது. கேப்படோக்கியா போனோம். அப்புறம் ஃபிஷ் கூட பார்த்துருக்கோம். இது வச்சுக்கலாம். ஃபிஷ், குட்டி ஃபிஷ் இருந்தால் வச்சுக்கலாம் ஃபார் தாய்லாண்டு. யானை வச்சுக்கலாம். ஆக்சுவலி யானை வந்து தாய்லாண்டு வச்சுக்கலாம். குட்டி யானை பார்த்தோம். யாருமே இல்லையே நம்மளை ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க தொடச்சிட்டு இருக்காங்க. கேட்கலாம். அப்படியா? பார்த்தா இது ஒரு ஆக்டிவிட்டி. ஆமாம். இது முடிஞ்சு குடுக்குன்னு பசிக்கும். ஒரு இந்தியனில் தாய், அதுக்கப்புறம் கால் வலிக்கும், மசாஜ். அழகாக இருக்குல்ல? சைனா பெல். ஆல்ரெடி நம்ம சைனா பெல் ஒன்று உடஞ்சிச்சு. வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுவியா? நம்ம வீட்டில் சைனா பெல் இருக்கு. அதான் உடஞ்சிச்சு. யானை இது இருக்கு. யானை இது உடஞ்சிச்சு. இது பாரு. இது வாங்கிட்டுமா? நான் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எவ்வளோன்னு கேளு. கேட்குறேன். என்ன சொல்லி பேர் எழுதிட்டுருக்கியா? ஓ, இந்த மாதிரி பேர் எழுதி கீழே வந்து ஸ்டிக் பண்ணுவாங்களா? ஆமாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற லெதர் என்ன கலரில் வேணும் அப்படின்னு நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் லெதரோட நம்பர். ஆமாம். இது ப்ளூ கம்ப்ளிமெண்ட் பண்ணும். ப்ளூக்கு வந்து கான்ட்ராஸ்டாக தான் நல்லா இருக்கும்ல? ஆமாம். கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஒன்று டிஃபால்ட்டாக அலோவ் பண்ணுறாங்க. யூடியூப் ஆமாம். ஸோ இந்த 150 பட் அப்படிங்கிறது this two ப்ளஸ் இந்த இது அண்ட் 1 லோகோக்கு தான். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லோகோனா 50 பட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. பரவாயில்ல. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. பட் ஆனால் அது மொத்தமாக அவங்க சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க. ஒரு இதுக்கு 50 சொல்லிட்டு. குட்டி ஃப்ளைட் எடுக்கலாமா, பெரிய ஃப்ளைட்டே எடுக்கலாமா? பெரிய ஃப்ளைட் எடுத்துது. அதே வேலை தானே. எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல இந்த கிராப். ஒரிஜினல் நினச்சோம் ஒரு செகண்ட் தான். எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? $100 சிங்கப்பூர் டாலர்.
ஏன்னா ஒரிஜினல் டாலர் ஒரிஜினல் கிராபை மம்மிஃபை பண்ணி அப்படிலாம் கிடையாது. இது ஒன்று எடுத்துப்பா கூடு. இது அழகாக இருக்குல்ல, ஹெர்மிட் கிராப். கீழே வந்துருக்கு. ஹெர்மிட் கிராப்னா ஷெல் இருக்குமா அதுக்கு? ஏன் இந்த அக்வாட்டிக்லாம் உனக்கு பிடிச்சிச்சு? போன ஜென்மத்தில் நீ ஒரு கடல் அனிமலாக இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் அப்பவும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்துட்டேன். எஸ் கூப்பிட்றாங்க சங்கவி. சங்கவி ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே தேங்க்ஸ் சங்கவி. ஒன்று முடிஞ்சு சங்கவி. அழகாக இருக்கு. அழகாக இருக்கா? சூப்பராக இருக்கு. பாஸ்போர்ட். தேங்க்யூ. பே பண்ணியாச்சா? இல்லை இனிமேல் தான் பண்ணலாம். நைஸ்ல அழகாக இருக்கு. சங்கவி ஒன்று எனக்கு ஒன்று. ரெட் 250. ஓகே. ஆக்சுவலி வாட்சன் சிங்கப்பூரில் இருக்குது. நீங்கள் ஏன் வந்து இங்கே தாய்லாண்டில் வந்து வாட்சனில் வாங்குறீங்கன்னு கேட்பீங்க. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு $380 இது வந்து $10ங்க. $11. இது சிங்கப்பூரில் எவ்வளோக்கு தெரியுமா நான் வாங்கினேன்? ஐ திங்க் $20-30. ஓகேவா? இங்கே சீப் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? இங்கே வேறு ஆஃபர் வேறு போட்டுருக்காங்க. டூப்ளிகேட் இருந்தா இல்லை என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. இது அதனால் டூப்ளிகேட்ஸா? ஒரிஜினல் சிங்கப்பூர் வாட்சனில் வாங்கினதான். ஸோ கொஞ்சம் சீப்பாக இருக்குது பாருங்க. அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் இங்கே வருது. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்த இது தேவை அதெல்லாம் வந்து இங்கே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் வாங்கிக்கிறேன். வாட்சன் சும்மா சொல்லிட்டேன். வாட்சன் எதுன்னா பேசிக்லி இட்ஸ் அ ஃபார்மசி. பேசிக் ஸ்கின் எல்லாமே கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் எல்லாமே ஷாம்பூ எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கடை தான் வாட்சன். சொல்ல மறந்துட்டேன், அதனால சொன்னேன். ஆவோனாங் அப்படியே சும்மா ஸ்ட்ரீட் வாக், ஆவோனாங்கில் ஸ்ட்ரீட் வாக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் தான், நிறைய ஷாப்ஸு. முன்னாடி நம்மளால் தான் போகிறாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதா இருந்துச்சுன்னா அது நானாக தானே இருப்பேன். அழகாக இருக்குல்ல பாருங்களேன். ட்ரெஸ்லாம் இதெல்லாம் அழகாக இருக்குது. இது காட்டனா பாலிஸ்டர். ஸோ இது ஒரு ஷர்ட் நேற்று வாங்கிட்டேன். ஆக்சுவலி அது காட்டல. அழகாக இருந்தது. ஆமாம், வ்ளாக் எடுக்கலாம்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸு. ஸோ எக்கச்சக்கமாக இந்தியன் ஷாப்ஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அதாவது 1ல் 3 ஷாப் இந்தியனாக இருக்குது. அந்த மாதிரி 1ல் 3ல் ஒரு ஷாப் இந்தியனாக இருக்குது. சரி அழகாக இருந்தது. ரூஃப் டாப் கார்டன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பீச் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பீச் நேற்று எவ்வளோ உள்ள வரைக்கும் போனோம். ஜெல்லி ஃபிஷ் கடை இப்போ பாரு எவ்வளோ. பீச் காலையில் வந்து இப்படி கிட்டத்தில் இருக்குங்க. ஈவினிங் ஆக பீச் உள்ளே போயிடும். இதுதான் கணக்கு. அது எப்படி அவனே சிரிச்சிட்டான். புரியாமல் எவ்வளோ ஒருத்தர் சிரிச்சான் டைமிங்காக. மெக்சிகன் பேபி சாப்பிட்றியா? ஆனால் யாருமே இல்லை அப்படின்னா, அதுவும் ஒரு ப்ரைம் லஞ்ச் டைமில் யாருமே இல்லை அப்படின்னா அதுவே ஒரு சைன். சுட்டு இருக்குதுங்க வெயில். சொன்னால் நம்ம அப்படி சுள்ளல் அடிக்கிறது தெரியுமா? நீங்கள் எவ்வளோ சொன்னால் 40 டிகிரி. ஓ மை கார்டன் இருக்கு. பீச் மெட்டீரியல் வாங்கிக்கிறீங்க? இதுவா? இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸ் க்யூட்டாக இருந்தது பார்த்தேன். ஸோ இது வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் யாருக்கு வாங்குறதுன்னு தெரியல. பட் இதெல்லாம் 200 பட்டம். க்யூட்டாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்க இந்த மாதிரி டாய்ஸ் லைக் க்யூட்டாக வச்சுருக்காங்க. அந்த சோவினியர்ஸ்லாம் இப்போ பாருங்க குளிப்போம் அப்படின்னா அது மாதிரி குட்டியாக க்யூட்டாக நம்ம கிட்ட ஆல்ரெடி இதில் ஸ்டீல் ஒன்று வாங்க பேங்க்ல. அது ஸ்கூட்டர் அது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் இதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி இந்த கடைக்குள்ளே நாங்கள் வரது அங்கே உடல் இல்லை பாப்பா. ஆக்சுவலி இந்த கடைக்குள்ளே வரதுக்கு மெயினாக என்ன பாப்பா பார்த்து ஊந்துட போகிற வீடியோ காசுப்பட்டு ஒரு இந்த கடைக்குள்ளே வந்ததுக்கு ரீசனே வந்து சங்கவி இதை பார்த்தா. இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பில்லோ கவர்ஸு இங்கே பாருங்களேன். இது அப்புறம் இது ஒன்று 200 பட்டு 250 சொன்னாங்க. 2 வாங்குறீங்க அப்படின்னா 200 ஒன்று போட்டு. இல்லை ஒன்றே 200 தராங்க அப்படியா? ஸோ இது அழகாக இருந்தது. இது ஒன்று வாங்கினோம். அப்புறம் இது ஒன்று வாங்கினோம். இது பிரிட்டியாக இருந்ததுங்க. அப்புறம் இந்த கேட் எனக்கு ரொம்ப வைப்ரண்ட்டாக பட்டுச்சு. இந்த ப்ளூ கேட் அழகாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கிறனால இந்த சோஃபாக்கு. ஆமாம், இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் இதை பார்ப்பாங்களா? ஆமாம், க்யூட்டாக இருக்குல்ல இந்த கலர்ஸ்லாம். ஸோ அதனால் பார்த்து கிலோ வந்துடாது. பாலியில் இப்படி தானே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க செயின் அப்படி ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அசால்ட்டாக நம்ம கோப்ரோ எடுத்து போயிட்டாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் போடல அந்த பாலியில். ஸோ பாலியில் அப்படி தான் நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். அப்போ நடந்து போயிட்டு இருந்த ஒரு லேடி டப்புன்னு செயின் ஸ்நாச் பண்ணி இந்த பொண்ணு அந்த லேடி ஒரு ஸ்டாப் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தது. ஸ்டாப்பும் கிழிஞ்சிச்சு. ஸோ பாவம் அது கத்துச்சு. எங்களுக்கு பார்த்துட்டு அப்போ தான் ஒரு பீதி ஆச்சு பாருங்க. நல்ல வேலை அடுத்த நாள் நாங்கள் கிளம்புறோம் பாலி விட்டு. இந்த நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஆனால் அவங்க கூட அது சகஜம் அதெல்லாம் நடக்கும் தான் சொன்னாங்க. 2 கிலோமீட்டர் நடந்து வேர்வையோடு வர அளவுக்கு ஒர்த்தா. அப்பா
சங்க முடியல சங்க எதாவது வாங்கி கொடுங்க சார். ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த வெயிலில் நடந்து வந்திருக்கோம். ஏன்னா ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 4.8 7,000 people. 7K people கொடுத்துருந்தாங்க. அது நல்லாயிருக்கும் நம்பி தாய் இது. Can you have one chair to keep that? சேரா அப்பா செம்ம. தேங்க்யூ. சோபா என்னால் முடியலடா சாமி. ஐயோ என்னங்க நம்ம ஊர் வெயில் சான்ஸே இல்லைங்க. இங்கே வந்து பாருங்க எப்படி வெயில் அடிக்குது. ஸ்காட்ச் ஆகுது. ஆனால் பின்னாடி ஊந்துவேன். கொஞ்சம் பின்னாடி போக முடியுமா? பின்னாடி உளுந்துறாத உடு பேபி. இல்லைன்னா இந்த பக்கம் வேணாம். உந்தா கீழே ஏதோ செடி தான் இருக்குது. உள்ளே தான் இருக்கும் உந்தா. இல்லை நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பேக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் உட்காரு. சரி. உயிர் முக்கியம் பிகிலே. ஆமாம் பிகிலே. ஆல்ரெடி காயப்பட்டு வந்திருக்கேன் இந்த ஹோட்டல். இங்கே வந்து காயப்பட முடியாது. என்ன பேபி? இல்லை ஒரு டிரான்சாக்ஷனு உலகத்தில் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கடையில் காசு கொடுத்துருக்கா. ½ அன் ஹவர் கழிச்சு வர சொன்னாங்க. அந்த ½ அன் ஹவரில் ப்ரூஃப் வேணுன்றதுக்காக அந்த டிரான்சாக்ஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்கா பாருங்க. சைலண்டாக அவளுக்கு தெரியாமல் எடுத்துட்டேன். ஆமாம் ½ அன் ஹவர் கழிச்சு வந்தால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படிலாம் என்கிட்ட காசு கொடுக்கல அப்படி சொல்லிட்டாங்கன்னா எவிடன்ஸ் வேணும்ல. ஸோ அதுக்காக சான்ஸ் இல்லை சங்கி அல்டிமேட்டு. ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம், கேஷ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. எப்படி அது எவ்வளோ பியூட்டிஃபுல் டிசைனோட ஒரு செலவு. அங்கே இன்னைக்கு தண்ட செலவு காட்டு. இதாங்க அந்த தண்ட செலவு. இந்த மாதிரி ஒரு கடையை பார்த்தா இது வந்து ஹேண்ட்மேட். அழகாக இருக்குல்ல? இங்கே பாருங்க உள்ள கிளாத் தான். ஸோ இது ஹேண்ட்மேட். இந்த மாதிரி ஒரு பாலியில் வாங்கினல அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி சங்கியான பிரேஸ்லெட்ஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். என்ன அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி ஒரு 10 வாங்கி கொடுத்து நான் ஒரு கேமரா வாங்கிப்பேன். என்ன இது $10 சரியா? நீ கேமரா வாங்குறது என்ன $2000? பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. அது கவரில் கூட வாங்க அப்படியே போட்டு வரா போகிறேன். கவரில் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு இது இப்போ வியர் பண்ணணும்னு இருக்குது. அதனால நான் வேணாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இப்படியே வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. என்னாச்சு இந்த காலத்தில் கிரியேட்டர்ஸ்க்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. இந்த காலத்தில் என்ன பிரச்சனை? அது பேக் இது ஒரு பேக். ஓகேவா? பேக் வச்சுருக்காங்க பாரு. இதை போட்டு வெளியே இதை வாங்க முடியுமா? என்னடா பண்ணுறீங்க? அங்கே இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டோமா? உருப்படியாக ஒரு கடைக்கு வந்திருக்குன்னா இந்த கடை தான். இங்கே வந்து பாரு. அழகா இருக்குல்ல? இங்கே வந்து பாரு. சம்பக் ஸ்பெஷல். இவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? செம்மையா. ஒன்று வாங்கிக்கிறியா? $30 $50 ஒர்த்து பேபி. ஹைஃபை. ஹேய் என்னது இது கையில்? செம பிரிட்டியாக இருக்கு. எங்கே வாங்கின? நான் சொன்னால் தான் பொருள் சொல்கிறேன். இல்லை டைவர்ஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்ன சொன்னீங்க இது? சரக்கு பாட்டிலில் ஜூஸா? நம்ம ஊரில் வந்து குவார்டர் வாங்குவாங்க. பங்கு நம்மளை ஏமாத்திட்டாங்க. பங்கு சங்கிமங்கி கேரட்டுன்றான். வாவ் நல்லாக்கா? சூப்பரா. நல்லா இருக்குல்ல? ரெஃப்ரெஷிங்கா? 140 தான். இன்னும் கூட சொல்ல போகிறேன். இப்போ நான் பீட்ரூட் ஒன்று சொல்ல போகிறேன். இதே இதில் பாட்டில் கொஞ்சம் கசபசன்னு இருந்தாலும் மெட்டீரியல் நல்லா இருக்குது. கோல்ட் பிரஸ் ஜூஸ் தான் நல்லா தந்துருக்கேன். இல்லை எங்கே போனாலும் நான் கோகனட் வாட்டர். ஏன் தெரியுமா? செம்ம ஹியூமிட். அனல் பறக்குது. இன்னைக்கு 41 டிகிரின்னு நினைக்கிறேன்.